Hi guys, welcome back to my channel. So நாங்கள் ரீசெண்டாக ஃபேமிலியோட ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் பாம்பேயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோனாவலா பற்றி தெரியும். ஸோ லோனாவலாவில் நாங்கள் ஒரு சூப்பரான விழாவில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த விழாவோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், நாங்கள் மும்பைலேருந்து லோனாவலா எப்படி ட்ராவல் பண்ணோம், எந்த விழா புக் பண்ணியிருந்தோம், அங்கே ஃபுட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அண்ட் ஓவரால் இன்னும் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ப்ளஸ் இது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட லோனாவலா ட்ரிப் இந்த மான்சூனில் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாங்கள் விசிட் பண்ண இடம் ராஜ்புத் விழா. ஆக்சுவலி நான் ஜஸ்டைலேருந்து இந்த விழா புக் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஏர்பிஎன்பி அண்ட் அதர் ஆப்ஸ் இருக்குது, அதுலேருந்தும் நீங்கள் விழாஸ் ஃபைண்ட் பண்ணி புக் பண்ணலாம். பட் நான் ஜஸ்டைலில் கால் பண்ணி என்னோட பட்ஜெட் அண்ட் எவ்வளோ மெம்பர்ஸ் அதெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அக்கார்டிங்லி ஜஸ்டைல் ஒரு 6 to 7 விழாஸ் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ண விழா தான் ராஜ்புத் விழா. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அரவுண்ட் 2 to 3 kilometers far from the railway station. So மும்பைலேருந்து லோனாவலா நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ லோனாவலா ஸ்டேஷன் இறங்கின உடனே அங்கேருந்து உங்களுக்கு ஆட்டோ கிடச்சிரும். இட் இஸ் அரவுண்ட் 150-200 வாங்குவாங்க ஆட்டோக்கு. ஸோ அந்த ஆட்டோவில் தான் நாங்கள் போயிருந்தோம். So it was like only around 2 or 3 kilometers தான். So finally villa reach பண்ண உடனே அந்த வில்லாவோட என்ட்ரன்ஸ் காட்டியிருப்பேன் at the start of the video. So வில்லால one big pool and kids play area available இருக்கு. So நீங்க ஃபேமிலியோட உங்க கிட்ஸோட டிராவல் பண்றீங்கன்னா so this is a very good option for you. ஏன்னா எங்க கிட்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட்ல ஸ்விங்ஸ் இருக்கு, ஸ்லைட்ஸ் அண்ட் சீசான்ட்டு எல்லாமே அவைலபிளா இருக்கு. பிளஸ் இங்க இப்படி உட்காரத்துக்காக என்ட்ரன்ஸ்ல ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா சேர்ஸ் அலைன் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ தட் ஈவினிங்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட உட்காந்து நல்லா பீஸ்ஃபுல்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த ரெசார்ட்ல ஒரு பிக் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஆக்சுவலி கிட்ஸோட ஸ்விம்மிங் பூல் அட்டாச்சா இருக்கு. ஸோ ரொம்ப டீப்பால இல்ல. ஸோ இட் இஸ் ரொம்ப சேஃபா நீங்க உங்க கிட்ஸை என்ஜாய் பண்ண வைக்கலாம். பிளஸ் எல்டர் பர்சனும் நல்லா ஸ்விம்மிங் பூல்ல நல்லா பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த ரெசார்ட்ல நீங்க எங்க பார்த்தாலும் ரொம்ப கிரீனரியா இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கு பிகாஸ் ஃப்ரெஷ் ஏர், நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை, அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். சுத்தமா எந்த வெஹிக்கிள் சத்தம் அது இதுன்ட்டு எதுவுமே இல்லாம ஒரு பிஸி லைஃப்ல இருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஹாலிடே வைப் வேணும்னா ஸ்பெஷலி லோனாவலால தென் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசார்ட் நான் சொல்லுவோம். வில்லா ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லா இன் லோனாவலா. அண்ட் இங்க வெளியே சிட்டிங் அவைலபிளா இருக்கு. பிளஸ் வீட்டுக்குள்ளே நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. நல்லா பெரிய ஆக்சுவலி 4 bedroom வீடு இல்லையா, அதனால ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. ஒரு ஹியூஜான குரூப், நீங்க பேச்சுலரா இருக்கட்டும் இல்ல நான் இங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலுமே ஒரு ஹியூஜ் குரூப்காக ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன் ஆக்சுவலி இது. அண்ட் இங்க இவங்க இப்ப இந்த ஸ்விம்மிங் பூலை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த விழாவோட ஓனர் மிஸ்டர் ஃபாரூக் ராஜ்புத். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் வேணும்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன் கமெண்ட்ஸ்ல. உங்களுக்கு அப்படி கான்டாக்ட் டீடைல்ஸ் தேவையா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். அண்ட் பிளஸ் நீங்க இஃப் இன்கேஸ் அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்களா நீங்க சொல்லலாம் கி நான் இப்படி vlog பார்த்து நான் உங்களை ரீச் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்க என்னோட ஹஸ்பண்ட் பேர் நிக்கோலஸ், அவங்க பேர் எடுத்து நீங்க சொன்னாலும் உங்களுக்கு எங்க ரெஃபரன்ஸ்ல அவங்க அமௌண்ட் உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. பட் ரொம்ப ரீசனபிளா இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு கம்மி பண்ணவே தேவையில்லை பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி அதர் வில்லாஸ் எல்லாம் நீங்க லோனாவலால கம்பேர் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட் along with food and everything. Okay, all accommodation எல்லாமே கிடைச்சிரும் உங்களுக்கு. கீசர் அண்ட் நைஸ் என்வாயரன்மெண்ட், ஃபுட் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம ஸ்பெஷலி ஹோம்மேட் ஃபுட், அவுட் சைட் ஃபுட்ல ஆக்சுவலி அங்க கேர்டேக்கர் அவைலபிளா இருக்காங்க. அவங்களே உங்களுக்கு குக் பண்ணி தந்துடுவாங்க. கேஜி வைஸ்ல குக் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் பீப்புள்
हिसाब से அவங்க கிட்ட பேக்கேஜும் அவைலபிளாக இருக்குது. ஒரு மெனு இருக்குது, அந்த மெனு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணி சொல்லலாம். யூஸான குரூப் ஃபேமிலிஸ்க்குலாம் அவங்க கேஜி பிரகாரம் அவங்க வந்து குக் பண்ணி தருவாங்க. அண்ட் செகண்ட்லி உங்க கூட கிட்ஸ் இருந்தாங்கன்னா அடிஷ்னலி அவங்களுக்கு வந்து கிட்ஸ்க்காக எதனாச்சும் இப்படி கிச்சடி இல்லை எதனாச்சும் மில்க் அப்படி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே A to Z எல்லா ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. உள்ள டிவி அவைலபிளாக இருக்குது. வெளியே வந்து ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஸ்பீக்கர் வந்து நீங்கள் உங்கள் ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஸ்பெஷலி ஈவினிங் டைமில் வந்து அந்த என்வாயர்மெண்ட் அந்த வைபே தனியாக இருக்கும். பிகாஸ் அந்த லைட்ஸ் அண்ட் யூனோ ஸ்பெஷலி நாங்கள் போன டைமில் வந்து ஈவினிங்கில் சரியான மழை. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் மழையில். ப்ளஸ் அந்த லைட் செட்டிங் அண்ட் எவ்ரி திங், அது இல்லாமல் பாட்டு, இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் பீஸ்ஃபுல். அண்ட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 bedrooms அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 bedrooms அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் காட்டிடுறேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெரிய ஹால் அண்ட் சோஃபாஸ் அண்ட் டெலிவிஷன் அவைலபிளாக இருக்குது. கிச்சன் இருக்குது, ஆனால் கிச்சனில் நீங்கள் வந்து குக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த கேஸ் ஸ்டவ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணலை. மற்றபடி பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் வாட்டர் எதனாச்சும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. டிவியும் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்ததாங்க. ஸோ ஓவரால் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஏன்னா நாங்கள் என்டர் ஆகும்போது நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அங்கே ஆல்ரெடி கிளீனிங் சாலுவாக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ்லி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபேமிலி வந்து இருந்துட்டு அப்போ தான் செக் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெட்ஷீட்லேருந்து எடுத்து பில்லோ கவர்ஸாக இருக்கட்டும், பெட்ஷீட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எஸ், ஸோ இது சொல்லிடுது. எல்லா பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச்டு வாஷ்ரூம் அவைலபிளாக இருக்குது, கீசர் அவைலபிளாக இருக்குது, ஹாட் வாட்டர். அண்ட் அடிஷ்னலி உங்களுக்கு எதனாச்சும் தேவை, உங்களுக்கு வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம், அது உங்களோட ஆப்ஷன். இட் இஸ் நாட் கம்பல்சரி. ஆக்சுவலி இவங்க கிட்ட தான் நீங்கள் வந்து ஃபுட் வாங்கணுன்ட்டு. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஃபுட் தேவை இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்கிக்கலாம். பட் நீங்கள் வந்து இப்போ ஹைஜீனிக்காக இருக்கும், ஹோம் ஃபுட் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், ரொம்ப நல்ல வேலை குக் பண்ணி தருவாங்க. ஸோ ஹோம் ஃபுட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் பெட்ஸ் எல்லாமே கிங் சைஸ் பெட்ஸ் தான். ஆராம்சே வந்து ஒரு ஃபேமிலி அகாமடேட் பண்ணிடலாம். இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நான், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட 2 kids நாங்கள் வந்து ரொம்ப ஈஸிலி நாங்கள் அகாமடேட் ஆகிட்டோம். அதில் கம்ஃபர்டபுளான பெட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பெட்ஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து ஹியூஜ் குரூப்பாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து இப்படி ஃப்ளோர்லேயே போட்டு நீங்கள் வந்து படுத்துக்கலாம். அண்ட் இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி எல்லா பெட்ரூம்லேயும் வந்து ஏசி அவைலபிளாக இருக்குது. ஏசி அண்ட் ஃபேன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது வித் ப்ராப்பர் லைட். அண்ட் பெட்ஸ் நான் சொன்ன மாதிரி நல்ல யூஸ்வலான ஒரு ஃபேமிலிக்கு அகாமடேட் ஆகிற மாதிரி பெட்ஸ், மிரர் இருக்குது, எக்ஸ்ட்ரா பெட்ஸ் அண்ட் அட்டாச் வாஷ்ரூம். ஆக்சுவலி நான் வந்து வீடு கிளம்பும்போது தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து பெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தேட். மற்றபடி நாங்கள் போகும்போது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அண்ட் ஆக்சுவலி நாங்கள் செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு வந்து பேச்சுலர்ஸ் குரூப் வந்து வரத்தான் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து செக் அவுட் டைமில் தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கிட்ஸ் வந்து டிவி வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் காட்டுறேன். கிரவுண்ட் ஃப்ளோர் செகண்ட் பெட்ரூம்லயும் சேம் அட்டாச் வாஷ்ரூம் வித் ஏசி அண்ட் ஃபேன் வித் அ ஹியூஜ் பெட். இங்கேருந்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலோட வியூ கிடைக்கும் விண்டோலேருந்து. அண்ட் இன்னொரு விஷயம், ஆக்சுவலி செக்இன் டைம் அண்ட் செக் அவுட் டைம் நான் சொல்லிடுறேன். செக்இன் டைம் வந்து இட்ஸ் மார்னிங் 11 o'clock ஆர் 12 o'clock. செக் அவுட் வந்து சேம் அதே டைமில் மார்னிங்கில் 10 இல்லை 11 நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிடணும். அவங்க வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இந்த டைம் செக் அவுட். அது இல்லாமல் நீங்கள் புக்கிங் பண்ணும் போதே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க செக்இன் செக் அவுட் டைம். அண்ட் எஸ், நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, பேபி பூல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் பூல். ஆனால் இங்கே வந்து ஒரு ராட் மாரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து டீப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், எங்கள் குட்டி குட்டி கிட்ஸ் தான், எந்த 2 years 3 years கிட்ஸ் தான். ஆனால் அவங்களுக்கே வந்து தண்ணி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ஐ மீன் கிட்ஸ் அண்ட் எல்டர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம்.
நான் வந்து நைட்டில் ஸ்பெசிஃபிக்லி நைட்டில் வந்து இந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து ஃபர்தர் பார்ப்பீங்க. நான் வந்து நைட் டைமில் வந்து ஸ்பெஷலி மழை பெய்யும் போது நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த டைமில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சீரியஸ்லி இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ஆப்ஷன். நீங்கள் வந்து இஃப் இன் கேஸ் யூர் பிளானிங் யூ கேன் கிவ் அ ட்ரை டு ராஜ்புத் வில்லா. ஆக்சுவலி நாங்களும் ரேண்டம்லி தான் செலக்ட் பண்ணிட்டு போனோம். வி டென்ட் எக்ஸ்பெக்ட் த வில்லா டு பி டூ குட். ஃபுட்டில் இருக்கட்டும், என்வாயர்மெண்ட், எவ்ரி திங் A to Z எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். ஆக்சுவலி மெயின் எங்களுக்கு என்னென்னா இந்த வில்லாவோட ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எப்போ நாங்கள் கால் பண்ணாலுமே ஹி வாஸ் தேர் ஃபார் அஸ் டு ஹெல்ப். எங்களுக்கு எதனாச்சும் திங்ஸ் வேணும்னா வெளியிலேருந்து, அதே மாதிரி அங்கே ஒரு ஹெல்ப்பர் அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து எதனாச்சும் திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் வேறு எதனாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா, இஃப் இன் கேஸ் கீசரில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எந்த இஷ்யூ இருந்தாலுமே யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் தி ஓனர் எனி டைம். he will be there for you. And இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறேன். நாங்கள் இருக்கும்போது எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் இஃப் இன் கேஸ், பிகாஸ் நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்லி பேபி வச்சிருக்கிறதுனால வி வாஸ் ஜஸ்ட் காலிங் இன்கே எங்களுக்கு வந்து எப்படி மில்க் ரிக்வயர்டாக இருக்குது, இப்போ கொஞ்சம் கிடைக்க முடியுமா அப்படி இப்படின்னு கேட்கும் போது இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அண்ட் எஸ், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வியூ இப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஸ்டேர்ஸ் ஏறும் போது வந்து அதோட வியூ சைடில். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து டைனிங் அவைலபிளாக இருக்குது. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு கீழே வந்து டைனிங் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து மேலே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலே கொண்டு வந்து ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ மேலேயும் டைனிங் அவைலபிளாக இருக்குது, வாஷ் பேசின் அண்ட் ஹியூஜ் சோஃபா டு சிட் அண்ட் ரிலாக்ஸ். அண்ட் இங்கே வந்து வியூ ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து 2 bedrooms அவைலபிளாக இருக்குது. அந்த பெட்ரூம் உங்களுக்காக கம்பேரிட்டிவ்லி கீழே விட ஐ கெஸ் மேலேயோட பெட்ரூம் வந்து கொஞ்சம் யூஸாக இருக்கும், பெட்ஸ் எல்லாம் அண்ட் ராக்கிங் சேர். இப்போ வந்து பால்கனி போயிட்டுருக்கோம். பால்கனியோட வியூ உங்களுக்கு காட்டுறேன். அங்கே வந்து ரொம்ப சூப்பரான ப்ரீஸ், ஃப்ரெஷ் ஏர் அண்ட் பேர்ட்ஸோட சர்ப்பிங் சவுண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஐம் டெல்லிங் அகேன் அண்ட் அகேன், we didn't expect this villa to be so amazing. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போன ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லானா ராஜ்புத் வில்லா தான். இப்போ மேலேருந்து பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வில்லா என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இங்கேருந்து வந்து உங்களுக்கு மவுண்டன் வியூ தெரியும். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக மவுண்டன் வியூஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ நேச்சர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக வந்து ஜஸ்ட் டு என்ஜாய் அண்ட் சில் அவுட் அண்ட் இது வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பர் பர்சன் ஹிசாப் சே தான் இருக்கும். பர் பர்சனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் காஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி நான் எதுக்கு வந்து ப்ரைஸ் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து ஹியூஜ் குரூப்ஸ்க்கு ஒரு தனி காஸ்ட் வச்சுருக்காங்க, ஃபேமிலிக்கு ஒரு தனி காஸ்ட் இருக்குது. ஸோ இஃப் இன் கேஸ் நான் வந்து இப்போ ப்ரைஸ் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க வீடியோவில் வந்து இந்த ப்ரைஸ் இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் எக்ஸ்பென்சிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் ஒன்ட் பி குட், ரைட்? ஸோ நான் உங்களுக்கு வந்து நம்பர் ப்ரொவைட் பண்ணுறேன். இஃப் நீங்கள் கால் பண்ணி அக்கார்டிங் டு தி மெம்பர்ஸ் நீங்கள் வந்து நீங்களே கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து அலாங் வித் ஃபுட் அண்ட் விதவுட் ஃபுட் ஆல்சோ உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குது ஃபார் யர் குரூப், உங்களுக்கு வந்து உங்கள் பட்ஜெட்டில் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட பேசிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணலாம். இட்ஸ் நாட் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணுன்ட்டு. அவங்ககிட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வாங்கின பிறகு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து இதில் அமௌண்ட்ஸ் ரேட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ண மாட்டேங்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப சின்ன குரூப் போனோம். வி வர் ஜஸ்ட் 10 people. ஆக்சுவலி கிட்ஸே எங்கள் ஃபேமிலியில் வந்து 3-4 kids. நாங்கள் எல்டர் வெறும் 6 பேர் தான். எங்களுக்கு அந்த 4 bedroom ஆக்சுவலி தேவைப்படலை. பட் ஆக்சுவலி எங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் இருந்ததுனால வி ஜஸ்ட் took that villa. We said okay fine, we'll go over there. And நாங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் சென்ட் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ நான் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நான் புக்கிங் பண்ணேன். அதே மாதிரி இட்ஸ் அக்கார்டிங் டு எவ்ரி ஃபேமிலி, எவ்ரி குரூப் அண்ட் எவ்ரி ஃபேமிலி தனி ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து கிட்ஸ் எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப இருக்கிறதுனால நான் வந்து கிட்ஸ் பிளே ஏரியா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதேமாரி கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு மேட்சான விழா தான் இந்த ராஜ்புத் விழா. எல்லாமே கிட்ஸ்க்காக அவைலபிளாக இருந்தது. அதனால தான் வி ஜஸ்ட் வெண்ட் அண்ட் வி ஜஸ்ட் புக்ட் இட். அண்ட்
அண்ட் ஃபுட்ஸ் பற்றி பேசணும்னா நாங்கள் வந்து மார்னிங்கில் நாங்கள் வந்து போன உடனே போகிறதுக்குள்ளே ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ டிரெக்ட்லி இட் வாஸ் லன்ச் டைம், ரைட்? ஸோ லன்ச் டைமில் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம், இல்லை வந்து உங்களுக்கு வேறு எதனாச்சும் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம் அப்படின்ட்டு. ப்ளஸ் அவங்க வந்து கேஜி வைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஐ வில் ஷோ யூ த ஃபுட்ஸ் நான். ஸோ லஞ்சுக்காக நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணது எக் கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் நல்லி, that means bungada, and dal, rice, chapati அண்ட் பிக்கிள். இதுதான் எங்களோட லன்ச் மென்யூ. அப்புறம் ஈவினிங்கில் வந்து டீ டைமுக்காக அவங்க வந்து டீ அண்ட் பொட்டேட்டோ பஜ்ஜியா அண்ட் காந்தா பஜ்ஜியா இது ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டின்னருக்காக வந்து நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி ஆஃப்டர்நூனில் வந்து டால், ரைஸ், சப்பாத்தி அதெல்லாம் சாப்பிட்டதுனால ஈவினிங்கில் வந்து ஓகே ஃபைன் வி கேன் ஹேவ் பிரியாணி சொல்லிட்டு, அது ஹோம்மேட் பிரியாணி இல்லையா? ஸோ வி சார் ஓகே வில் கோ ஃபார் ஹோம்மேட் பிரியாணி. ஸோ சூப்பரான சிக்கன் பிரியாணி வித் ரைத்தா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அமேசிங்கான டேஸ்ட், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் குவான்டிட்டி ரொம்ப இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப சின்ன குரூப், ஜஸ்ட் 6 people. ஆனால் அவங்க ப்ரொவைட் பண்ண குவான்டிட்டி ரொம்ப ஜாதாவாக இருந்தது. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து போஹா அண்ட் எக் ஆம்லெட் அண்ட் பாவ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அலாங் வித் டீ. ஸோ இட் இஸ் வெரி நைஸ், இட் இஸ் அமேசிங். ஃபுட் வந்து ப்ரைஸ் வைஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் குவான்டிட்டி ரொம்ப சூப்பர். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஒரு ஹோம்லி ஃபீல் வித் வெரி சில்ட் வைப் அண்ட் ஐ கேன் ஜஸ்ட் என்ஜாய். ப்ளஸ் அங்கே ரெயின் டான்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு தேவைப்படலை, ஏன்னா இட் வாஸ் ஆல்ரெடி ரெய்னிங். ஸோ அதனால எங்களுக்கு வந்து அந்த ரெயின் டான்ஸ் எங்களுக்கு தேவை, நாங்கள் யூஸ் பண்ணலை அது, பிகாஸ் நேச்சுரலி மழை பெஞ்சிட்டு இருந்த ரீசனுக்காக. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் அது கம்ப்ளீட் வீடியோ. டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், ஆக்சுவலி நான் வந்து இந்த vlogging எல்லாமே நான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் சம்திங் நியூ ஃபார் மீ. ஸோ ஐ நோ இந்த வீடியோ ஆங்கிள் அதெல்லாம் கரெக்டாக இருக்காதுன்னு, பட் என்னோட இந்த வீடியோ ஸ்கில்ஸ் இது எல்லாமே நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஃபியூச்சரில். மை மோட்டிவ் இஸ் என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், ஸோ தட் உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எந்த டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ தட்ஸ் இட், பாய், டேக் கேர்.